ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தி சீக்ரெட் ரகசியம் பார்ட் 2. ஒரு நாளைக்கு நம் மனசில் சுமார் 66,000 எண்ணங்கள் தோன்றதா ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 66,000 எண்ணங்களை கண்காணிக்கிறதுங்கிறது எளிதான காரியம் இல்லை. அதுக்கு ஒரு தீர்வு தான் நம்முடைய உணர்வுகள். நாம் எப்படி நினச்சிட்ருக்கோம், என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு காட்டி கொடுக்குறதும் உணர்வுகள் தான். இந்த உணர்வுகள் 2 விதமாக இருக்குது. விரும்பத்தக்க உணர்வுகள், விரும்பத்தகாத மோசமான உணர்வுகள். இந்த 2க்கும் இடையே வேறுபாட்டை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஒன்று உங்களுக்கு நல்ல உணர்வையும், இன்னொன்று ரொம்ப மோசமான உணர்வையும் நமக்கு கொடுக்கும். உங்ககிட்ட நல்ல உணர்வுகள் இருந்துச்சுன்னா அன்றைய தினம் முழுக்க ரொம்ப மகிழ்ச்சியாக, நன்றி உணர்வோட, அன்பாக நாம் இருப்போம். ஒவ்வொரு நாளும் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு கற்பனை செஞ்சு பாருங்கள். நல்ல உணர்வுகளை கொண்டாடும்போது நீங்கள் மேலும் மேலும் அதிகமான நல்ல உணர்வுகளை உங்கள் வசம் ஈர்க்கிறீங்க. நீங்கள் நல்ல எண்ணங்களையே யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்கள் தகவல் அனுப்புகிறதா அர்த்தம். அப்போ நீங்கள் மேலும் மகிழ்ச்சியாக உணர்வீங்க. மேலும் நீங்கள் மோசமான உணர்வுகளை உணர்ந்து கொண்டு இருக்கும்போது உங்கள் எண்ணங்கள் முழுக்க மோசமான விஷயங்களை சிந்திச்சிட்ருக்கோம். உடனே நீங்கள் உங்கள் எண்ணங்களை மாற்றுங்க, நல்ல சிந்தனைகளாக மாற்றுங்க. இந்த நொடியே நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதா யோசிங்க, செழிப்பாக இருக்கிறதா உணருங்க, உங்களை சுற்றி அன்பு நிறைஞ்சிருக்கிறதா யோசிங்க. அப்படி நீங்கள் நினைக்கும்போது இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு முழுக்க முழுக்க அந்த அன்பையே கொண்டு வந்து கொடுக்கும். உங்கள் கவனம் சிதறாமல் பார்த்துக்குங்க. உங்கள் கண்களை மூடி உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு நிமிடம் சிரிப்பது ஒரு சிறந்த வழி. இந்த யூனிவர்ஸ்லேயே அன்பை விட பெரிய சக்தி எதுவுமே கிடையாது. நமக்குள்ளே ஏற்படும் ஒவ்வொரு எண்ணங்களையும் அன்பை கொண்டு பார்க்க முடிஞ்சா இந்த சகலத்தையும் நம்மளால் நேசிக்க முடியும். நம்ம வாழ்க்கையே முழுமையாக மாறிடும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய அனைத்தையும் பெறுவதற்கு ஒரு சுலபமான வழி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது 3 படிகள் இருக்குது. முதற்படி கேளுங்கள், 2வது படி நம்புங்கள், 3வது படி பெறுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்களுக்கு உண்மையிலே என்ன வேணும்? உட்காந்து ஒரு பேப்பரில் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத எழுதுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் உறவுகளாக இருக்கட்டும், பணம், நிம்மதி, வேலை, இது போன்ற ஒவ்வொன்றும் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை எழுதுங்க. நீங்கள் எப்படி ஆகணும் அதை விவரித்து எழுதுங்க. நிகழ்காலமாக எழுதுங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத தேர்வு செய்கிற வாய்ப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அதில் தெளிவாக இருக்கணும். நீங்கள் விரும்பியதை பெறவும், விரும்பியபடி இருக்கவும், விரும்பியதை செய்யவும் எந்தவித தடைகளும் இல்லை. இப்போது 2வது ஸ்டெப், நம்புங்கள். நீங்கள் விரும்பியது எதுவோ அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிறதா நம்புங்க. நான் அதை அசைக்க முடியாத நம்பிக்கைன்னு சொல்லுவேன். கண்ணுக்கு புலப்படாத ஒன்றின் மீது இருக்கும் நம்பிக்கை. ஏற்கனவே அதை பெற்றுவிட்டு தான் நீங்கள் நம்பணும். கேட்ட கணத்தில் நீங்கள் விரும்பியது உங்களுடையதாகி விட்டதாக நீங்கள் நம்பணும். உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கணும். தேவைப்படும் போது அது உங்களை வந்து சேரும்னு நம்புங்க. நம்பிக்கையோடு காத்திருங்க. அந்த விஷயத்தை குறித்து கவலைப்படாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு புதிய கார் வாங்கும்போது, ஒரு வீடு வாங்கும்போது அது உங்களுக்கு தான் அப்படின்னு முழுமையாக நம்புறீங்க இல்லையா? அப்போது அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஈர்ப்பு விதி அனைத்து சந்தர்ப்பங்களையும், மக்களையும், நிகழ்வுகளையும் சக்தியுடன் நமக்கு கொடுக்கும். இப்போது 3வது படி பெறுதல். நீங்கள் கேட்டது கிடைக்கும்போது உங்களுக்கு இருக்கிற உணர்வுகளை உணர ஆரம்பிங்க. இதில் முக்கியமானது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக உணரும்போது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த சிந்தனை மட்டுமே உங்களுக்கு இருக்கும். இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு முறை கேளுங்க. நீங்கள் அதை பெற்றுவிட்டதான் நம்புங்க. பின்னர் அதை ஏற்றுக்கொண்டதான் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கிறது மட்டும்தான். இந்த மகிழ்ச்சியான மனநிலை இருக்கும்போது நீங்கள் வேண்டியது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த யூனிவர்ஸ்க்கு பிடிச்சது நம்ம ரொம்ப விரைவாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது தான். நீங்கள் ஒருபோதும் தாமதிக்காதீங்க. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு யூகிக்காதீங்க, சந்தேகப்படாதீங்க. சந்தர்ப்பம் வரும்போது இப்போதே செயல்பட வேண்டும்னு நச்சரிப்பு உணர்வு வரும்போதும்
உள்ளுணர்வு இதை செய்ய என்று நம்மளை தூண்டும் போதும் உடனடியாக நம்ம செய்யணும். அதுதான் உங்கள் வேலை. நீங்கள் செய்ய வேண்டியதும் அதை மட்டும்தான். அது பணமாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை அது குறிப்பிட்ட புத்தகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை கவர்ந்திழுக்கிறீங்களோ அதை குறித்த கவனம் உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் விரும்பியவற்றின் உருவத்தை உங்கள் மனதில் இருத்தி கொள்ளும்போது அவற்றை நோக்கி நீங்கள் கவரப்படுவீங்க. அப்போது வழி ஏதுமற்ற நிலையிலிருந்து ஒரு வழி நம்ம கண் முன்ன தோன்ற ஆரம்பிக்கும். நாளைய தினம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை முன்கூட்டியே சிந்தனை மூலம் உருவாக்கி கொள்ளுங்க. உங்களோட வாழ்க்கையை உங்களது நோக்கப்படி அமைத்து கொள்ள உங்களால் நிச்சயம் முடியும். உங்களது சூழலை மாற்ற வேண்டும்னா உங்களோட சிந்தனையை மாற்றணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் கடன் பிரச்சனையை பற்றி சிந்திச்சுட்டே இருந்தீங்கன்னா கடனை எதிர்பார்த்துட்டே இருக்கீங்கன்னு அர்த்தமாகும். அதனால் கடன் தலை காட்டத்தானே செய்யும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களோட எண்ணத்தை உறுதி செய்கிறீங்க. அதற்கு காரணம் ஈர்ப்பு விதி உங்களுடைய எண்ணங்களுக்கு எப்போதும் கீழ்ப்படிவது தான். உங்களுக்கு நீங்களே ஒரு உதவி செஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம கைக்கு பணம் வரும்னு நினைங்க. நிறைய பேர் தங்களுடைய தற்போதைய நிலையை பார்த்து இதுதான் நான் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். அது உங்களோட தற்போதைய நிலை இல்லை, அது உங்களோட கடந்த கால எண்ணங்களோட எச்சம். அதனால் நீங்கள் எப்போதும் கடந்த காலத்தில் மேற்கொண்ட செயல்களை மற்றும் எண்ணங்களில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க துவங்கும் இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? முதல்ல செய்ய வேண்டியது நீங்கள் எதற்கெல்லாம் நன்றி உணர்வோடு இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை தயார் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் மேலும் அதிகமான நல்ல விஷயங்களை கொண்டு வருவதற்கு மிக சரியான வழி நன்றி உணர்தல் தான். உங்கள்கிட்ட இருக்கிறத குறித்து ரொம்ப நன்றியோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றி பாராட்டக்கூடிய அனைத்து விஷயங்கள் குறித்தும் சிந்திக்க துவங்கினாலே அப்படி நன்றி உணர்தலோடு இருக்கும் மேலும் பல விஷயங்கள் குறித்து எண்ணிலடங்கா விஷயங்கள் நம் கண் முன்ன தோன்றும். உடனே இந்த ஈர்ப்பு விதி அந்த நன்றி பாராட்டும் எண்ணங்களை பெற்றுக்கொண்டு மேலும் அது போன்ற எண்ணங்களை உங்களுக்கு அளிக்கும். நன்றி உணர்தல் அலைவரிசையில் நீங்கள் நிலை கொண்டிருப்பீங்க. வாழ்வின் சிறப்பான அம்சங்கள் உங்களை நோக்கி அணிவகுக்கும். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை கேளுங்க அப்படின்னு கூறியிருந்த அறிவுரை உங்களுக்கு நினைவில் இருக்கும். அப்படி கேட்கும்போது உங்களுக்கு என்ன வேண்டுன்றத ஒரு நோட்டு புக்கில் எழுத துவங்குங்க. ஒவ்வொரு வாக்கியத்திலையும் இப்படி எழுதுங்க. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, நன்றி பெருக்காலும் நிறைந்துள்ளது. நீங்கள் விரும்பியது உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சது மாதிரி நன்றி தெரிவிங்க. இந்த யூனிவர்ஸ்க்கு மிகவும் சக்தி வாய்ந்த சிக்னலை அனுப்புங்க. உங்களுக்கு இன்னமும் வந்தடையாத ஒன்று குறித்து இப்போதே நன்றி உணர்வுடன் இருப்பது போல நீங்கள் எழுத துவங்குங்க. ஒவ்வொரு நாளும் சிறப்பாக அமைந்ததுன்னு முன்னதாகவே நன்றி தெரிவிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. இந்த ரகசியத்தை கண்டுபிடித்து அதை இந்த உலகத்தில் உள்ள எல்லார்ட்டையும் பகிர்ந்து கொள்ளுங்க. ஒரு நாளோட இறுதியில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்றைய நாளின் நிகழ்வுகளை மனக்கண்ணால் பாருங்கள். ஏதாவது ஒரு நிகழ்வோ அல்லது தருணமோ நீங்கள் விரும்பியபடி அமையலை அப்படின்னா அதை அழித்து விட்டு நீங்கள் எப்படி நிகழ வேண்டும்னு விரும்புனீங்களோ அப்படி நடைபெற்றது போல உங்கள் மனதில் மாற்றி ஓடவிட்டு பாருங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அதை பெறதுக்கு ஒரு வழி இருக்குது. இங்கு இப்போது இந்த நேரத்தில் உங்களுடைய இருப்பதாக உணர்வதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பதும் தான் அதற்கான வழி. உங்கள் வாழ்க்கையில் பணத்தை பிறவற்றையும் கொண்டு வருவதற்கு விரைவான வழியும் அதுதான். செல்வத்தின் மீது அதிக கவனம் செலுத்துங்க. பணப்பற்றாக்குறை மீது நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா அதிக பணத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவது இயலாத காரியமாயிடும். உங்களுக்கு தேவைப்படும் பணம் உங்களிடம் ஏற்கனவே இருப்பது போல பாவனை செய்யுங்க, கற்பனை செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா பணம் குறித்து உங்களோட மனநிலை மேம்படும். உங்கள் மனநிலை இன்னும் சிறப்பானவையாக உங்கள் வாழ்க்கையை நோக்கி பயணம் செய்ய நமக்கு வழிவகுக்கும். தற்போது மகிழ்ச்சியாக இருக்கும் உணர்வு உங்கள் வாழ்வில் இன்னும் அதிகமான பணத்தை விரைவாக கொண்டு வந்து சேர்க்க சிறந்த வழி. நீங்கள் விரும்பும் அனைத்தையும் நோக்கி உங்களுக்கு இது எனக்கு கட்டுப்படியாகும், இதை என்னால் வாங்க முடியும்னு நீங்கள் நம்புங்க. அப்படி உங்கள் எண்ணங்களை நீங்கள் மாற்றும்போது பணம் குறித்து உங்களோட மனநிலையும் மாறும். உங்கள் வாழ்க்கையில்
மேலும் மேலும் பணத்தை கொண்டு சேர்க்கணும்னா நீங்கள் அதை பிறருக்கு கொடுங்க. நீங்கள் பணம் குறித்து பெருந்தன்மையாக இருந்து அதை பிறர்கிட்ட மன மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளும்போது, என்னிடம் ஏராளமான பணம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிவிக்கிறதா அர்த்தம். எப்பவும் செல்வம் செழிப்பு பற்றியே சிந்தியுங்க. நன்றி.